ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி என்பது நமக்கு தெரியும். பல்லுக்கு மட்டுமல்ல, நோய்களின் தீவிரத்தை குறைக்கும் ஆற்றலும் வேப்பிலைக்கு உண்டு என்பதை கண்டறிந்துள்ளனர் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக ஆய்வாளர்கள். வீட்டுக்கு ஒரு வேப்பமரம் வளர்த்தனர் நம் முன்னோர். கிருமியை அண்டவிடாது, சருமத்தை பாதுகாக்கும், சுவாசிக்கச் சிறந்தது என்று அதன் பல்வேறு நலன்களை கேட்டிருப்போம். ஆனால் வேப்பிலை வெகு விரைவில் ஆண் சுரப்பி புற்றுநோயை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தப்படலாம். ஆண் சுரப்பியில் புற்றுநோய் கட்டி உண்டானால் அதன் அளவை 70 விழுக்காடு வரையும், அதன் பரவலை 50 விழுக்காடு வரையும் குறைக்க வல்லது வேப்பிலை என்கின்றனர் ஆய்வாளர்கள். பல்கலையின் மருந்தியல் துறையைச் சேர்ந்த இணை பேராசிரியர் கௌதம் சேத்தி ஆய்வை வழிநடத்தினார். தொடர்ந்து 12 வாரத்துக்கு மேலாக வேப்பிலையில் உள்ள நிம்போலாய்ட் வேதிப்பொருளை உட்கொள்வதன் மூலம் ஆண் சுரப்பி புற்றுநோயை கட்டுப்படுத்தலாம் என்பதை கண்டறிய முடிந்ததாக சொன்னார் அவர். கட்டங்கட்டமாக நடத்தப்படும் ஆய்வில் சவால்கள் ஏராளம். மரபணு மாற்றப்பட்ட எலிகளில் சோதனை செய்வது. இந்த எலிகளை நாங்கள் ப்ரீடிங் பண்ணி அதை எங்களுடைய ஸ்டடிக்கு எடுத்துட்டு போனோம். அதில் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அது ப்ரீடிங் பார்ட்டு. நிம்போலாய்டு கொடுக்காத எலிகளுக்கு வேகமாக பரவும். இதில் நிம்போலாய்டு கொடுக்கிற எலிகளுக்கு மெதுவாக பரவும். அதனால புற்றுநோய் அளவு குறையும், புற்றுநோய் பரவும் தன்மையும் குறையும். ஆண் சுரப்பி புற்றுநோய்க்கு தற்போது பல சிகிச்சை முறைகள் உள்ளன. ஆயினும் அவற்றின் பலன் குறைவாக இருப்பதால் மாற்று சிகிச்சைகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த வேப்பிலை முயற்சி. மருந்தின் பக்க விளைவுகள் பற்றி ஆராய பெரிய அளவிலான ஆய்வு மேற்கொள்ளப்படவிருக்கிறது. வேப்பிலையிலிருந்து எடுக்கப்படும் வேதிப்பொருளையும் மற்ற சிகிச்சை முறைகளையும் ஒருங்கிணைத்து புற்றுநோயை கட்டுப்படுத்த புதிய வழிகளை உருவாக்க முடியுமா என்பதும் ஆராயப்படவிருக்கிறது. வேப்பமரம், வேப்பங்காய், வேப்பிலை இவற்றையெல்லாம் நினைத்தாலே கசக்கும். ஆனால் இந்திய பாரம்பரிய மருந்துகளில் பல்லாண்டு காலமாக அவை முக்கிய அங்கம் வகித்து வருகின்றன. அவை அருமருந்துகள் என்பதை ஆய்வுகள் புலப்படுத்தியுள்ளன. இப்போது புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக அதை கையில் எடுத்துள்ளனர் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். ஆய்வு முழுமையடைய இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் செய்திக்காக மீனா ஆறுமுகம்.